நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 25. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 36வது அதிகாரம் 35 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த இடத்திற்கு புதிய மார்க்கம். அந்த திரச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். வசனம் 33. இன்றைய நம்முடைய வேத பகுதியில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரைச்சீலை மூலம் ஒரு பிரிவு உண்டாக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். மேலும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வதற்கான வழியாகவும் இது இருக்கிறது. நாம் வெளியே இருந்து படிப்படியாக பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. மேலும் திரைச்சீலை ஆசாரிப்பு கூடாரத்தின் பிற பகுதிகளுக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே வேறுபாட்டையும் தடையையும் உருவாக்கிறது. பிரதான ஆசாரியன் தவிர வேறு எவரும் செல்லக்கூடாத ஒரு தடையை அது ஏற்படுத்துகிறது. ஆண்டுக்கு ஒரு நாள், பாவ பரிகார நாளில் அவன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியும். இந்த திரைச்சீலை சிலுவையில் அடைக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சுட்டி காண்பிக்கிறது. கிறிஸ்துவானவர் சிலுவையில் தம்முடைய ஆவியை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்து எந்த நேரமும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும்படியான வழி திறக்கப்பட்டது. இந்த திரைச்சீலையின் வண்ணமும் அது நெய்யப்படுகிற சித்திர வேலையும் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மைகளை பிரதிபலித்து காட்டுகின்றன. இந்த வண்ண நூல்களால் உண்டாக்கப்பட்ட திரைச்சீலைகள் அதன் நிரந்தரமற்ற தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு நாளில் தற்காலிகமாக இந்த ஏற்பாடு ஒழிக்கப்பட்டு சீர்திருத்த காலத்தில் கிறிஸ்து ஒரு புதிய வழியை உருவாக்குவார் என்பதையும் அறிய தருகிறது. கிறிஸ்துவானவர் பாவ பரிகார பலியாக தம்மை ஒப்புவித்ததன் மூலமாக நாம் அவரை விசுவாசிப்பதால், தேவன் நம்மை நீதிமான்களாக காண்பதால், நாம் ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறதால் நாம் தைரியமாக அங்கே செல்ல முடியும். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிய இந்த புதிய வழியின் மூலமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் சபையாக கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார். இதுவே மெய்யான பரிசுத்த ஸ்தலம். இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையின் போக்கையை மாற்ற வல்லதாகும். கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்திற்கு பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் செல்ல வேண்டும். கிறிஸ்து வீற்றிருக்கிற சபைக்கு செல்வதில் நம்முடைய உற்சாகமும் ஆர்வமும் கரைபுரண்டு ஓட வேண்டும். அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து நடக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை எப்பொழுதும் அறிக்கையிட ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தேவாலயத்தின் இந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. இது மனித முயற்சியால் அல்ல, மாறாக தேவனுடைய கிருபையினால் முழுமையாக்கப்பட்ட மாபெரும் மீட்பின் செயலை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரண பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் நின்ற மனிதன் இப்பொழுது கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஈடு இணையற்ற உரிமையை பெற்றுள்ளான். எனவே நாம் இனி குற்ற உணர்ச்சியோடும் தயக்கத்தோடும் நிற்காமல் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். இத்தகைய மேலான ஸ்லாக்கியத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் தரித்திருக்கவும் அவரோடு நெருங்கி ஜீவிக்கவும் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆமென்.